நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு தர போறீங்க? ஸ்வீட்டும் ஓகே வந்து ஸ்டஃப் பண்ணி ஒரு மிளகா பஜ்ஜி. ஓ சூப்பர். அதாவது பஜ்ஜினா கடலை மாவுல போடுவோம்னு நினைச்சுப்பேன். ஆமா, இது கடலை மாவு இல்ல. ஓகே உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை அரைச்சு அதுக்குள்ள டிப் பண்ணி பஜ்ஜி. ஓ சூப்பர்மா. முதல்ல இதை லட்டுக்கு வேணுங்கிறது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆறுன அப்புறம் பிடிச்சிக்கலாம். ஓகே நெய் கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன்ப்பா. கோகனட் பவுடர் இருக்கும்ப்பா. டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும் கடையில். அப்படி இல்லைன்னா தேங்காய் பச்சையாக இருக்கிறதுனா திருகி நல்லா ஈரம் போக வறுத்துருங்க. ஓகே கலர் மாறிடக்கூடாது. சின்னதாக வச்சுக்கிறேன் அடுப்பு. இது எவ்வளோன்னு கேட்டேன்னா ஈஸியாக இது ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட இருக்கு. சரி, கொஞ்சம் வாசனை வர வறுத்துக்கலாம். டோக்லாவில் நம்ம கேரட்டு வெந்தயக்கீரைலாம். இன்றைக்கி வந்து வெத்தலையை வச்சு பச்சை கலர். ஓகே சேம் கேரட் அதே இது வச்சு தான் ரெட் கலர். ஆனால் அந்த வெத்தலைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொல்ல மாட்டீங்க. குல்குந்த். ஓ எப்பயுமே பான்குள்ளே வந்து உங்களுக்கு குல்குந்த் இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே இதில் இப்போது கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் விடலாம்ப்பா. ஏலக்காய் பிடிக்கணும். இது ஒயிட் பேஸ்ட். இதை வந்து ஒயிட்டுக்கு தேவையானது தனியாக எடுத்து வச்சிடலாம். க்ரீன் பாதி அண்ட் ரெட்டுக்கு கேரட்டு. ஓகேயா? ஒரு தட்டு கொடுக்குறீங்களா? ஸோ ரெட்டுக்கு வந்து நம்ம இந்த கேரட் அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. இது பச்சையாக அரைச்சது தான். அதனால் கொஞ்சம் வதக்கிடலாம். சரி, இது கேரட் சேர்க்கறதுனால இதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாகும். ஸோ கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். சேர்ந்து கொதிக்கட்டும்ப்பா. பரவாயில்ல. ரிப்பப்ளிக் டே அப்போ கேட்டோம், மறந்துட்டீங்க அப்படின்லாம் நினச்சோம். ஏன் அது எப்படிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே க்ரீனுக்கு வேணுங்கிறதையும் ரெடி பண்ணலாம். க்ரீனுக்கு வெத்தலை கொடுப்பா. காம்பெல்லாம் கிள்ளிட்டு நுனியும் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 வெத்தலை. ஸோ இந்த ட்ரை கலர் லட்டுக்கு ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டு கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா உருகினதும் தேங்காய் துருவல் அதை வந்து நல்லா வந்து வதக்கினாங்க. அதோட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிட்டாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை கலர் ஆரஞ்சுக்கு வந்துட்டு கேரட் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துருக்காங்க. அதையும் கடாயில் எடுத்து அதோட கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா வேக வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு ஸ்பூன்
தண்ணி கொட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் விட்டுருக்கேன். அரைச்சிட்டோம்ப்பா. இது பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் இது எடுத்து ஓகேவா, எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு போர்ஷன் போட்டுறேன், இதுக்கு இந்த போர்ஷன். கேரட்டில் ஈரம்லாம் இருக்கக்கூடாது, நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும்ப்பா. ஆறுனா தான் பிடிக்க வரும். இதுக்கு கிரீன் கலந்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டுருக்கோம். சரி. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுதுப்பா. என்னதான் நாசுக்கா பண்ணாலும் எனக்கு இந்த கை போட்டு பிசைஞ்சாதான் என்னுடைய இது. இதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். இதுக்கு இந்த குல்குந்த் கொடுங்க. இது நான் வீட்டிலே பண்ண குல்குந்துப்பா. அப்படியா? ஒன்று பண்ணிட்டோம். இன்னொன்று அதே மாதிரி குல்குந்த் அவசியம் வைக்கணுமான்னு கேட்டேன்னா வச்சேன்னா இது ஒரு டேஸ்ட். எப்பயுமே நமக்கு பான்குள்ளே குல்குந்த் இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஓகேவா? ஓகே. இப்போ ரெட் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நட்ஸ் ஏதாவது வறுத்து வச்சுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தையில சாப்பிட வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ், வேறு ஒன்றுமே இல்லை. உண்மையிலே கலர் பார்க்க அமேசிங்காக இருக்கு. மில்க் மேட் பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல். இதெல்லாம் இது ரெண்டும் ரெடி. இப்போது ஒயிட் நடுப்புற வைக்கணும். வரே லட்டு ரெடி ஆகிடுதுப்பா. ஓகேம்மா. ட்ரை கலர் லட்டு சாப்பிட்டு பாருங்க. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பஜ்ஜியும் காரசாரமாக போட்டுடலாம். பஜ்ஜி மிளகா கொடுங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி கீரி உள்ளுக்குள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துருவோம். சரிம்மா. இது கொண்டையோடு இருக்கட்டும். பட் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கணும். ஓமம், பொட்டுக்கடலை. ஓமம் 1 ஸ்பூன்னா பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன். காரப்பொடி,
ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். உப்பு, இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். ஜோரா பவுடர் எடுத்து இது ஒரு தட்டில் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ பஜ்ஜி வந்து யூஸ்வலாக பஜ்ஜி மாவு அந்த பேட்டர்ன் இல்லாமல் புதுசாக அம்மா வந்து உளுத்தம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து மாவாக்கி அதில் ரெடி பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஊற வச்சு இந்த உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இது வடை அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தோசைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது. சரி, தண்ணி தண்ணுப்பா. நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நம்ம வடையை அப்படி எடுத்து தட்ட முடியாது. அட் த சேம் டைம் இது தோசை மாவு இதுக்கும் இல்லாத ரெண்டுத்துக்கும் மிடில் இதில் இருக்கணும். இது உப்பு கொடுத்துருணும். மேல் மாவுக்கு வேணுங்கிற உப்பு, இது ரெடி ஆகிடுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டா இது ஆப்ஷன், வேண்டாங்கிறவா போடாதீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பஜ்ஜி அப்படின்னாலே நம்ம கடலை மாவு கரைக்கிறது, டிப் பண்ணி போடுறது இவ்வளோ தான் தெரியும். ஸோ இது எப்படிமா நீங்கள் வந்து உளுத்தம் மாவு இந்த மாதிரி? இதுவும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, என் பையனோட ஒரு ஆந்திரா ஃப்ரெண்ட் இருக்கான்னு, அவரோட வேலையாதான். ஐயோ அவளோடதுலாம் தான் இதெல்லாம். நம்மளாம் காரம் சாப்பிட்றதுக்கே நம்மளாம் தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் இந்த கொண்டையோடு வைங்கோன்னு, இந்த கொண்டையோடு எடுத்து எண்ணெயில் போட்டுணும். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை அப்படியே போடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆச்சுமா, நல்ல இப்படி வந்திருக்கா. ஸ்டஃபிங் எதுவுமே வரல, அழகாக கோட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. கடலை மாவு வந்து உங்களுக்கு சில நேரம் வயத்துக்கு கேஸ் பண்ணும். உளுத்தம் பருப்பு வந்து நல்லா தண்ணி விட்டு வடை மாதிரி அரைச்சிருக்கும். இதில் வந்து நல்ல ஓமம் வேறு உள்ளே சேர்த்துருக்கிறதுனால கேஸ் ஆகாது. இது ஆனால் சைடில் ஓரமாக கட் பண்ணிட்டு சாப்பிடுப்பா, கொதிக்கும், அப்படியே சாப்பிடவே முடியாது. ட்ரை கலர் லட்டு. தேங்க்யூம்மா. ஸோ
ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு விட்ட ஆசை இன்னைக்கு அம்மா நிறைவேற்றிட்டாங்க. அண்ட் அதோட சேர்த்து ஒரு பஜ்ஜியும் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதோட அந்த உளுந்தோடைய கோட்டில் வந்து உண்மையிலே இதான் முதல் தடவை நான் ஒரு பஜ்ஜி சாப்பிட்றது. அண்ட் மிளகா பஜ்ஜி தான் யூஸ்வலாக ஒரு ஃபார்மில் வச்சுருப்போம். அந்த உள்ள ஸ்டஃபிங்குமே நல்லா இருக்குமா, இந்த காரம் அதெல்லாம் எதுவுமே தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்கு. நமக்கு வேணுங்கிற மாதிரி கம்மியாக. ஸோ அந்த பொட்டுக்கடலை அண்ட் ஓமமுடைய காம்போ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இதை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக கொஞ்சம் கடலை மாவு அவாய்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ. ஓகே, க்ரீனுக்கு வெத்தலை யூஸ் பண்ணும்போது நான் யோசித்தேன், இங்கே ஸ்வீட் ஆச்சே அம்மா வெத்தலை போடுறாங்களேன்னு. பட் அதுக்குள்ளே குல்கன் தான் வச்சு ஹைலைட்டே அங்கே தான் இருக்கு. செமையாக இருக்கு. நீங்கள் பான் சாப்பிட்றதே பான்குள்ளே இதெல்லாம் தானே. ஆமாம். ஸோ இது இந்த ஸ்வீட்டில் நான் அதை எதிர்பார்க்கேன். ஸோ அந்த ஸ்டஃபிங்கிற ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நிச்சயமாக குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஆப்வியஸ்லி ரெண்டுமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ட்ரை கலர் லட்டு செய்யும் முறை. கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு தேங்காய் துருவல், கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நன்கு கிளறவும். இதோடு ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும். பிறகு இதை ஒரு தட்டில் மாற்றி வைக்கவும். பிறகு கடாயில் அரைத்த கேரட் விழுது, கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். பிறகு மிக்சியில் வெத்தலையில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்கு அரைத்து கொள்ளவும். பிறகு தட்டில் உள்ள கலவையில் சிறு பங்கில் கேரட் சாறையும் சிறு பங்கில் வெத்தலை சாறையும் சேர்த்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அதனுள் குல்குந்த் வைத்து ஸ்டஃப் செய்து பரிமாறினால் சுவையான ட்ரை கலர் லட்டு தயார். ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி செய்யும் முறை. மிக்சியில் ஓமம், பொட்டுக்கடலை, மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நன்கு பொடித்து கொள்ளவும். பிறகு அதை ஒரு தட்டில் எடுத்து கொள்ளவும். பிறகு ஊற வைத்த உளுத்தம் பருப்பை அரைத்து கொள்ளவும். அதனை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். பிறகு அரைத்து வைத்த பொடியில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும். குடைமிளகாயை நீலவாக்கில் கீறி அதனுள் இருக்கும் விதையை நீக்கி பொடியில் ஸ்டஃப் செய்து உளுந்த மாவில் டிப் செய்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சுவையான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவள் எல்லாரும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.